நீங்க பாத்துட்டு இருக்க பீட்டர் அப்படிங்கிற ஒரு தாத்தா குளிச்சு முடிச்சுட்டு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப திடீர்னு ஜான் அப்படிங்கிற ஒரு ரூம்குள்ள வந்து என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இவரு ஜானை பாக்குறதுக்காக திரும்புறாரு. அப்ப திடீர்னு அவரோட துண்டு கீழே விழுந்துருதுங்க. இதை பார்க்கவுமே ஜானும், தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. அன்னைக்கு நைட் இந்த தாத்தா தூங்கிக்கிட்டு இருக்கப்போ அவரோட போனை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார்ல அட்டாச் பண்ணி இவரோட ரூம்குள்ள விட்டுறாங்க. அதே நேரம் மியூசிக்கையும் ஆன் பண்ணிடுறாங்க. உடனே இவர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த கார்ல இருந்த ஒரு பேப்பரை படிச்சு பாக்குறாருங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரிய வருது இந்த காரியெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனா இது எதனால பண்ணான்னு பாத்தீங்கன்னா, பிரின்ஸ் அப்படிங்கிற பையனோட ஃபேமிலி அவங்க தங்கி இருந்த வீட்ல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க. ஆனா அவனுக்கு அந்த வீடு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவனோட ரூம்குள்ள ஏகப்பட்ட வவால் வர ஆரம்பிக்குதுங்க. இதனால அவன் தன்னோட தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க தாத்தாக்கு லெட்டர் போறான். அவங்க தாத்தாவும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அதை கண்டுக்காம விட்டுறாருங்க. அதனால தாங்க அவங்க தாத்தாவை பழி வாங்குறதுக்காக இது எல்லாமே பண்ணியிருக்கான். அடுத்த நாள் அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாருன்னு அவரை பாக்குறதுக்காக போயிருக்காரு. அப்ப திடீர்னு பிரின்ஸ் அவங்க தாத்தாக்கு போன் போடுறாங்க. அப்ப அவர் தெரியாம அந்த போன் எடுத்து இறந்து போன அவங்க ஃப்ரெண்டு மேலேயே போட்டுறாரு.